பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் தரும் வார்த்தைகள் என்னென்னா, பயப்படாதே, தைரியமாக இரு என்று சொல்லி ஏசாயா 41:10-13 கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14:27 கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 18:9-10 கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:6 கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 15:1 பயப்படாதே, நீ தைரியமாயிரு. இந்த உலகத்தை குறித்தோ இல்லை நம்மளுடைய காரியங்களை குறித்தோ இல்லை வேறு விதமான எந்த காரியத்தையும் குறித்து நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே நம்ம நிழலாக இருக்கிறோம். கர்த்தர் நம் நினைவாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் நம்ம பார்த்து இந்த நாளில் சொல்லுகிற பயப்படாது, தைரியமாயிரு. ரெண்டாவதாக சோர்ந்து போகாதே, சோர்ந்து போய் விழுந்துடாத, கலைத்து துவண்டு விடாதே. நான் உன்னை தூக்கி சுமப்பேன். எப்பெல்லாம் நீ விழுறியோ, எப்பெல்லாம் நீ விழுந்துருவேன்னு பயந்துருக்கிறாயோ, அப்பெல்லாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர்களாய் தாய் போல தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார் என்று மத்தேயு 11:28, ஏசாயா 46:4, ஏசாயா 49:15, உபாகமம் 1:13, ஏசாயா 40:11-29 கூறப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு அழைத்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. துவண்டு விழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மை தாங்குகிற கர்த்தர், நம்மை தூக்கி சுமக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக சோர்ந்து போகாது. எந்த நேரத்திலும் சூழ்நிலையிலும் நம் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த நாளிலே நம்பிக்கை தருகிறார். நீதிமொழிகள் 3:25-26, ஏசாயா 40:29-31, லூக்கா 18:1, சங்கீதம் 26:1, புலம்பல் 3:24 நீ சோர்ந்து போகாது என்று நமக்கு தைரியம் கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், விசுவாச அறிக்கை செய்யும்படியாக சொல்லுகிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான்காவதாக நம் கவலை கொள்ளாதே. நம்ம கவலை கொள்ளவே வேண்டிய அவசியம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பான்னு சொல்லிக்கிறார். எல்லா கவலைகளையும், உலக கவலையாக இருந்தாலும், சொந்த கவலையாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய கவலையாலும், வேலை கவலையானாலும், இல்லை எதை குறித்து நான் கவலைப்படாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மை தேற்றுகிற கர்த்தர் தேற்றவாளன் நம்மோடு கூட இருப்பார். 1 பேதுரு 5:6, பிலிப்பியர் 4:6-7, ஏசாயா 66:13, சங்கீதம் 71:21 கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக நம்ம குழம்ப வேண்டாம். எதை குறித்து நம்ம குழம்பி ஆலோசனை பண்ண வேண்டாம். இப்படி போனால் என்ன, இப்படி செய்தால் என்ன, இப்படி செய்ய வேண்டாமா, எதை செஞ்சால் நமக்கு நன்றாக இருக்கும் என்று நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம் என்று நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், தெளிவான ஆலோசனை சொல்ல வல்லமையுடையவர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 32:8, 119:24, வெளிப்படுத்தல் 3:18 கூறப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16:3 குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நம்முடைய ஆலோசனை கர்த்தர் நாளிலே கூறுகிறார். ஆறாவதாக கண்ணீர் வடிக்காது. நம்ம எதற்காகவும் கண்ணீர் வடிக்கிறது. உலகத்தில் கண்ணீர் வடிக்க மனுஷன்கிட்ட போய் கண்ணீர் வடிக்காதபடிக்கு ஆவியானவற்றை கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் நம் கண்ணீரெல்லாம் துடைக்க வல்லவராக இருக்கிறார் என்று ஏசாயா 25:8, வெளிப்படுத்தல் 21:4, எரேமியா 31:16 கூறப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாளிலே நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம், பயப்படாதே, துவண்டு விழாதே, சோர்ந்து போகாதே, கவலை கொள்ளாதே, குழம்பாதே, கண்ணீர் வடிக்காதே. இப்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம மனதில் வைத்து இந்த உலகத்தை குறித்தோ, இல்லை நம்மளுடைய சொந்த காரியங்கள் குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலை குறித்தோ, திருமணத்தை குறித்தோ, குழந்தை இல்லாத குறித்தோ கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் தரும் இந்த வார்த்தைகளை சுதந்திரத்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவரே நம் வழிகளை வாய்க்க வல்லவராக இருக்கிறார், வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தார் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளிலே காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் எதை குறித்து நாம் பயப்படாதபடிக்கு தைரியமாய் செயல்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.